அழகே அழகு சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். அழகுமதி ரொம்ப சந்தோஷமாக கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் செய்கிறாங்க. மலரக்கா இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக பாக்கியராஜ் மாமா கூட கோயிலுக்கு கிளம்பி போயிருக்காங்க. இன்னைக்கு அவங்களுடைய பிறந்த நாள். ஏதாவது அவங்களுக்காக பரிசு வாங்கி வைக்கணும். அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ நம்ம சமைச்சு வைக்கணும். இன்னைக்கு மலரக்காவுக்காக கண்டிப்பாக நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்னு அழகுமதி யோசிக்கிறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த சுரேஷு, மலரணி சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது அங்கே வந்த அழகுமதி சொல்கிறாங்க, இன்னைக்கு நான் தான் சமைச்சிருக்கேன், சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ தான் சாப்பாடெல்லாம் செஞ்சியா? அப்போ எனக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க வேண்டாம், நான் கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. உடனே ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, எனக்கு அப்போவே தெரியும் அழகுமதிக்கு சமைக்க தெரியாது, கிச்சனில் இருக்க எந்த வேலையும் செய்ய தெரியாது, இதில் சாப்பாடெல்லாம் வேற எடுத்து வைக்கிறாளா? மலரு பேசாமல் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு கிளம்பியிருக்கலாம். என்ன செய்ய, மலரோட பிறந்தநாள் இன்னைக்கு கூட எங்கேயும் போக விட மாட்டேங்கிறாங்க, கோயிலுக்கு போக வேண்டான்னு சொல்கிறாங்கன்னு இந்த மலரு நம்மளை சரியாக புரிஞ்சிக்க மாட்டான்னு தான் அமைதியாக இருந்தேன். என்ன சுரேஷு, நீ சாப்பிடாம வேலைக்கு கிளம்புறியா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நீங்கள் வேணும்னா எனக்காக சாப்பாடெல்லாம் எடுத்து வைங்க, நீங்கள் சமைச்சு கொடுத்தா சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன், இல்லையா எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சுரேஷு, எனக்கு ரொம்ப முடியல, ரொம்ப கை வலியாக இருக்குது, வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்ய முடியாது, மலர்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், இந்த வீட்டு மருமக மலர் என் பேச்சை கேட்குறதில்ல, உன்னுடைய மனைவி அழகுமதி என்ன சொன்னாலோ அதை தான் செய்கிறா மலர், நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் இந்த அழகுமதியோட வேலை தானா, அதான் மலரணி உங்கள் பேச்சை கேட்காம கிளம்பி போயிருக்காங்களான்னு சொல்லும்போது, என்ன பேசுகிறீங்க, மலரக்காவுக்கு இன்றைக்கி பிறந்தநாள், அதான் கோயிலுக்கு போயிருக்காங்க, எதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்காம பேசுகிறீங்கன்னு சுரேஷ்கிட்ட அழகுமதி கேள்வி கேட்குறாங்க. அப்படியா, மலரணிக்கு பிறந்தநாளா? எனக்கு இந்த உண்மை தெரியாது, அதான் இப்படிலாம் சொன்னேன். பரவாயில்லம்மா, மலரணி மெதுவாக வீட்டுக்கு வரட்டும், ஆனால் அழகுமதி சமைச்சா என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, பாத்தியா அழகுமதி, நீ இன்னைக்கு தான் கிச்சன் பக்கமே வந்திருக்க, உனக்கு சரியாக சமைக்க தெரியாது, எந்த வேலையும் சரியாக செய்ய மாட்டேன்னு சுரேஷ் புரிஞ்சுக்கிட்டு சாப்பிடாம கிளம்பிட்டான். ஆனால் நாங்கள் எப்படி சாப்பிட போகிறோன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லும்போது, ஏன் நான் நல்லா தான் சமைப்பேன், என் சாப்பாடெல்லாம் ருசியாக இருக்குன்னு என் அப்பா எப்பயுமே என்னை பாராட்டி பேசுவார் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தான் தெரியுமே, அதானே உங்கள் அப்பாவும் அம்மாவும் எங்களை புரிஞ்சுக்காம எங்கள் வீட்டு மாப்பிள்ளை தங்கராஜை தலைகுனியை வச்சுருக்காங்க, தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லும்போது, என் அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ பொறுமையாக இருந்தாங்கன்னு தெரியுமா? தங்கராஜ் தான் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சார், உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியாது, அப்புறம் எதுக்காக தங்கராஜுக்கு எப்போ பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்ககிட்ட பேச முடியுமா? சரி, நீ சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டல, சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சமைச்சு வச்சுருக்கேன்னு சொல்லும்போது, அதென்ன உனக்கு தெரிஞ்ச மாதிரி சாப்பாடெல்லாம் செஞ்சுருக்கேன்னு சொல்கிற, எனக்கு என்ன வேணும்னு கேட்டு தான் நீ சாப்பாடெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டு செய்யணும்னா அவ்வளோ வேலையை என்னால் பார்க்கவே முடியாது, மலரக்கா வீட்டுக்கு வர ரொம்ப நேரம் ஆயிரும், அப்புறம் நீங்கள் மலரக்கா வந்தால் தான் சாப்பிட முடியும், பேசாமல் நான் சமைக்கிறது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தீங்களா நம்ம வீட்டு மருமக எப்படி பேசுகிறான்னு, மலர் நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டு விதவிதமாக சமைச்சு கொடுப்பா, ஆனால் அழகுமதி சமைக்கிறத தான் நம்ம சாப்பிடணுமா, நமக்கு என்ன வேணும்னு கேட்கவே கூடாதான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்த ராகவன் சொல்கிறாங்க, இந்த வீட்டுக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் என் பேச்சை தான் கேட்கணும், எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுக்கணும் அழகுமதி, நீ சமைக்கிற சாப்பாடெல்லாம் எங்களால் சாப்பிட முடியாது, இன்னைக்கு நான் சொல்கிறதெல்லாம் நீ சமைச்சு வைக்கணும் அப்படின்னு இங்கே விருந்து ஏற்பாடு செய்கிற மாதிரி சாப்பாடெல்லாம் சமைக்க சொல்கிறாங்க. உடனே இங்கே அழகுமதி சொல்கிறாங்க, என்னால் இவ்வளோ வேலையை செய்ய முடியாது, ஏன் மலரக்கா இன்னைக்கு வீட்டில் இல்லை, கோயிலுக்கு போயிருக்காங்க, இன்னைக்கு ஒரு நாள் நான் சமைக்கிற சாப்பாடை சாப்பிட வேண்டியதானே, இன்றைக்கும் நீங்கள் சொல்கிறத தான் சமைக்கணும்னா எப்படி இவ்வளோ வேலையை என்னால் செய்ய முடியும், துணி துவைக்கணும், இன்னும் நிறைய வேலை இருக்குது, அதனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் இப்போ என்னால் சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, வர வர அழகுமதி நம்மளை ரொம்பவே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா, அதான் தங்கராஜ் மாப்பிள்ளைக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தரதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் யாரும் என்னை புரிஞ்சிக்க மாட்டீங்க, வேணும்னா
சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன், நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வேலையும் என்னால் செய்ய முடியாது. மலரக்கா உங்கள் பேச்சை கேட்டு எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஆனால் அவங்க எங்கேயாவது போகணுன்னா உடனே ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறீங்க. அப்போ தான் மலரக்கா நிறைய வேலை செய்யணும்னு சொல்கிறீங்க. ஏன் மலரக்கா உங்கள் பேச்சை கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிற எல்லா வேலையும் செய்கிறாங்க. அவங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை நீங்கள் தரீங்களா என்ன? இல்லையே. நீங்கள் சொல்கிற வேலையை செஞ்சாலும் இந்த வீட்டு மருமகளாக இருக்கிற எங்களுக்கு எந்த மதிப்பும் மரியாதையும் கிடைக்காதுன்னு தெரியும். அதனால் நீங்கள் சொல்கிற வேலையை என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது, என்ன நீ சொன்னேன்னு தானே உன் பேச்சை கேட்டு மலரை வந்து கோயிலுக்கு அனுப்புனேன். நீ வந்து எல்லா வேலையும் பொறுப்பாக பார்த்துப்பேன்னு நினச்சேன். ஆனால் என்ன இப்படி பேசுகிறேன்னு கேட்கும்போது, எல்லா வேலையும் பொறுப்பாக பார்த்துக்க எனக்கு தெரியும். ஆனால் எப்போ இந்த வேலையை செய்யணும்னு நான் தான் யோசிக்கணும். நீங்கள் சொன்ன உடனே இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டேன். வேணும்னா சாப்பாடெல்லாம் சாப்பிடுங்க. ஆனால் இன்னும் நிறைய வேலை இருக்குன்னு நீங்கள் வேலையை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு கை ரொம்ப வலிக்குது, அந்த தைலத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அழகுமதி ராஜலக்ஷ்மி சொல்கிற எல்லா வேலையும் ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிறாங்க. மலரக்கா இன்னைக்கு சந்தோஷமா நிம்மதியா அவங்க பிறந்த நாளை நல்லபடியாக கொண்டாடணும். அவங்க நினச்ச மாதிரியே அவங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரட்டும். இப்போ மட்டும் ராஜலக்ஷ்மி அத்தை சொல்கிற வேலையை நான் செய்யலைன்னா உடனே மலரக்காவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நீ சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பி வான்னு சொல்லுவாங்க. அப்புறம் மலரக்கா உடனே வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால் வேற வழி இல்லை, இன்னைக்கு ராஜலக்ஷ்மி அத்தை என்ன வேலை சொன்னாலும் நம்ம செய்யணும் அப்படின்னு அழகுமதி யோசிக்கிறாங்க. இங்கே மலரை பார்க்குறதுக்காக மலரோட அம்மா வீட்டுக்கு வராங்க. மலருக்கு இன்றைக்கி பிறந்தநாள். மலருக்காக நான் வந்து வீட்டிலையே சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். என் பொண்ணு மலரை பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக ராஜலக்ஷ்மி வீட்டுக்கு மலரோட அம்மா வராங்க. இங்கே மலரோட அம்மா வரதை பார்த்துட்டு ராஜலக்ஷ்மி ராகவன் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. என்ன ராஜலக்ஷ்மி, இவங்க எதுக்கு இப்போ இங்கே வராங்க? ஏற்கனவே நம்ம மலரோட அம்மா கிட்ட பேசுகிறதே இல்லை. இங்கே வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்தாங்க. அப்போவும் நம்ம இவங்ககிட்ட பேசவே இல்லையே. நம்ம சொந்தக்காரங்க கிட்ட பேசிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ எதுக்கு இங்கே வராங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கும் தெரியலங்க. மலர் ஃபோன் பண்ணி தான் இவங்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மலர் நம்ம பேச்சை கேட்குறதே இல்லை. மலருக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதனால் மலரை பார்க்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இங்கே ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் நம்மக்கிட்ட கேட்காம எதுக்கு இவங்க நம்ம வீட்டுக்கு வரணும்? ஏற்கனவே நம்ம வீட்டு மாப்பிள்ளை தங்கராஜ் நம்ம மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. இங்கே அழகுமதி தங்கராஜ் மாப்பிள்ளையை எதிர்த்து பேசியிருக்கான்னு நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்காரு. இப்போ மலரோட வீட்டிலேருந்து இங்கே மலரோட அம்மா நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு தெரிஞ்சால் தங்கராஜ் மாப்பிள்ளை அப்புறம் நம்மக்கிட்ட பேசவே மாட்டார். நமக்கு தங்கராஜ் மாப்பிள்ளை தான் முக்கியம். ஏன்னா ரேவதி அவங்க வீட்டு மருமகளாக இருக்கா. நம்ம பொண்ணு ரேவதிக்காக நம்ம தங்கராஜ் மாப்பிள்ளை பேச்சை தான் கேட்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே மலரோட அம்மா வராங்க. சம்மந்தி எப்படி இருக்கீங்கன்னு கேட்ட உடனே இங்கே ராகவன் பதில் பேசாமல் அமைதியாக இருக்காரு. சம்மந்தி உங்களை தான் கேட்குறேன், எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? உங்களால் தான் நிறைய பிரச்சனை வருது. மலர் இப்போ வீட்டில் இல்லை, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராஜலக்ஷ்மி. இல்லை, மலருக்கு இன்னைக்கு பிறந்த நாள், மலருக்கு பிடிக்குமேனு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு வந்தேன். என் பொண்ணு மலரை பார்த்துட்டு உடனே கிளம்பிடுவேன்னு சொல்லும்போது, அதான் சொல்கிறேன்ல மலர் இங்கே இல்லை, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மலர் எப்போ வருவா சம்மந்தி அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு என்ன தெரியும், சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு கிளம்பி போன மலர் இப்போ வரைக்கும் வீட்டுக்கு வரல. எனக்கு என்னவோ மலர் வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க, நானும் சரின்னு சொன்னேன். ஆனால் இவ்வளோ நேரம் ஆகுது, மலர் இன்னும் வீட்டுக்கு வரல. பாக்கியராஜ் தன்னுடைய வேலைக்கு போகணும்னு சொன்னான். ஆனால் பாக்கியராஜும் இன்னும் வரவே இல்லைன்னு நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் எதுக்கு வீட்டுக்கு வந்தீங்கன்னு வேற தெரியல. மலரோட பிறந்தநாள் தானே, அதுக்காக நீங்கள் இங்கே வரணுமா? மலருக்குன்னு சாப்பாடெல்லாம் வேற செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும். ஆனால் நீங்கள் எங்கள் பேச்சை கேட்குறதே இல்லை. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சால் தங்கராஜ் மாப்பிள்ளை கண்டிப்பாக எங்ககிட்ட கேள்வி கேட்பாரு. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சமயம் அங்கே அழகுமதி வராங்க. வந்த உடனே மலரோட அம்மா வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, வாங்கம்மா எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அழகுமதி, நான் நல்லா தான் இருக்கேன், மலரை பார்க்கலாமேன்னு வந்தேன்னு சொல்லும்போது, ஆமாம் மலரக்காவுக்கு இன்றைக்கி பிறந்தநாள், கோயிலுக்கு போயிருக்காங்க, வந்துருவாங்க, நீங்கள் வாங்க உங்களுக்கு காஃபி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. என்னங்க இதெல்லாம் அந்த மலரோட வேலை தான். வேணும்னே அவங்க அம்மா வர வச்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி கோயிலுக்கு வேற கிளம்பி போயிருக்கா. இங்கே அழகுமதி மலரோட அம்மா கிட்ட சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கா. காஃபிலாம் போட்டு தரேன் அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கா. ஆனால் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறா நம்ம வீட்டு மருமக.
என்னங்க செய்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது மலர் வரட்டும், இன்னைக்கு நானே பேசுகிறேன். எதுக்காக மலரோட அம்மா அப்பப்போ நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு தெரியல. இதெல்லாம் நம்ம வீட்டு மாப்பிள்ளை தங்கராஜுக்கு தெரிஞ்சா இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு ஏன் மலர் புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறா? நம்ம வீட்டு மருமகளாக இருக்கிற மலர் நம்ம பேச்சை தான் கேட்கணும். இன்னைக்கு மலர் வரட்டும் ராஜலக்ஷ்மி, நானே பேசிக்கிறேன்னு சொல்லும்போது, ஆமாங்க நீங்களே பேசுங்க, அப்போ தான் பாக்கியராஜ் நம்ம பேச்சை கேட்பான். நான் பேசினா அழகுமதியாக இருக்கட்டும் மலராக இருக்கட்டும் என் பேச்சை கேட்கவே மாட்டிக்கிறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே மலர் நினச்ச மாதிரியே பாக்யராஜ் ரொம்ப சந்தோஷமாக மலரை பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு சாப்பிட்றதுக்காக. அங்கே மலருக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. மலர் வந்து சொல்கிறாங்க, என்ன பாக்யராஜ், கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்க, ஆனால் பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க. சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும், நிறைய வேலை இருக்குது. அப்புறம் அத்தை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ராஜலக்ஷ்மி அத்தை ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நான் தான் அவங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கி நம்ம இங்கே தான் சாப்பிட போகிறோம், உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அதனால் இன்றைக்கி வீட்டில் போய் சாப்பிட போகிறதில்ல. அதான் வீட்டில் இருக்க வேலையை அழகுமதி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டால. இங்கே ராகவியை பற்றி யோசிக்க வேண்டாம், நீ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும். என் அம்மா கேள்வி கேட்டால் நானும் உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுவேன், அழகுமதியும் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. உனக்கு தான் தெரியும்ல, அழகுமதி பேச்சை கேட்டு தான் என் அம்மா அமைதியாக இருந்தாங்க, அதனால தான் உடனே உன்னை கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க நீங்கள் தான் எனக்கு சரியாக சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அழகுமதி எப்பயுமே எனக்காக பேசுவாங்க, அந்த வீட்டில் எனக்காக சப்போர்ட் பண்ணுறது அழகுமதி மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க மலர். சந்தோஷமாக அங்கே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க மலர். இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழித்து நீங்கள் என்னை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இதுவே போதும். நீங்கள் என்னை இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு வருவீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. ஆனால் இதெல்லாம் நீங்கள் செய்கிறத விட உங்கள் அம்மா என்கிட்ட கேள்வி கேட்கும்போது நீங்கள் எனக்காக பேசுனீங்கன்னா இதை விட நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். அது மட்டும் இல்லை பாக்யராஜ், ராஜலக்ஷ்மி அத்தை ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நான் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு வேலையாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சமயம் மலர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறமா நீங்கள் சொல்கிற வேலையை மலர் செய்வா அப்படின்னு நீங்கள் எனக்காக பேசுனீங்கன்னா நான் எவ்வளோ சந்தோஷப்படுவேன் தெரியுமா? நம்ம வீட்டில் சரியாக என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியல, நிம்மதியாக உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேச முடியல. அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே ரூமுக்கு வந்த உடனே எப்போ தான் ரெஸ்ட் எடுப்பணும் அப்படின்னு தோணும். என்ன செய்கிறது, அதனால தான் ராகவியவும் சரியாக கவனிக்க முடியல. ஆனால் இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆனாலும் இங்கே அழகுமதி என்னெல்லாம் சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சுருக்கான்னு வேற தெரியல. அத்தை சரியாக சாப்பிட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இங்கே வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு சமைச்சு கொடுக்கணும். ஆனால் அழகுமதிக்கு இப்படி சமைக்க தெரியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அழகுமதி எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துப்பாங்க. நீ இன்னைக்கு யாரை பற்றியும் யோசிக்க வேண்டாம், அமைதியாக நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது மலர் வந்து, பரவாயில்ல பாக்யராஜ் இப்போவாது எனக்காக பேசுகிறாரே அதுவே போதும் அப்படின்னு சந்தோஷமாக இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகுது, வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ராகவன் மறுபடியும் பாக்யராஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்பா ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் அவ்வளவுதான், சீக்கிரமாக கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க. மலரக்காவோட அம்மா வந்திருக்காங்கன்னு மலரோட அம்மாவுக்கு இங்கே ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அழகுமதி. இல்லை இதெல்லாம் வேண்டாம் அழகுமதின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த வீட்டு சம்மந்தி, நீங்கள் எப்பயுமே இங்கே வரலாம், மலரக்கா கிட்ட சந்தோஷமாக பேசலாம். இங்கே ராஜலக்ஷ்மி அத்தை ராகவன் மாமா கேள்வி கேட்குறாங்கன்னு நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது, இங்கே எப்பயுமே நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சாப்பாடெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பாடெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அழகுமதி ரொம்ப ருசியாக சமைச்சிருக்கு அப்படின்னு வந்து பாராட்டி பேசுகிறாங்க மலரோட அம்மா. ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் சமைச்சா பிடிக்க மாட்டேங்குது, உனக்கு சமைக்கவே தெரியலன்னு என் மாமியாரும் என் மாமனார் ராகவனும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. என்ன செய்கிறது, மலரக்கா எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்னு விதவிதமாக சமைச்சு கொடுத்துட்டாங்க, இப்போ நான் சமைச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது மலர் ரொம்ப சந்தோஷமாக பாக்யராஜ் கிட்ட பேசிக்கிட்டே வீட்டுக்கு வராங்க. மலர் அப்படின்னு மலரோட அம்மா சொன்ன உடனே, அம்மா நீங்கள் வந்திருக்கீங்க, எப்போம்மா வந்தீங்க அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் என் அம்மா வந்திருக்காங்க, அப்போ ராஜலக்ஷ்மி அத்தையும் ராகவன் மாமாவும் கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்களே அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக வீட்டுக்கு வராங்க மலர். அம்மா எதுக்குமா இங்கே வந்தீங்கன்னு கேட்கும்போது மலர், இன்னைக்கு உன்னுடைய பிறந்தநாள், உனக்காக நான் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் நீ தான் வீட்டுக்கு வர ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது, அக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் அம்மா வந்த உடனே காஃபியெல்லாம் கொடுத்தேன், அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டேன், எதுக்கு இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க,
உங்களுக்கு பிறந்த நாள்னு உங்கள பார்க்கறதுக்காக உங்க அம்மா வந்திருக்காங்க. சந்தோஷமா பேசாம, என்ன வந்த உடனே கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லும்போது, அம்மா இப்பவே கிளம்புங்கம்மா. இங்க தங்கராஜ் வேற வந்துட்டாருன்னா, அப்புறம் அ தேவையில்லாம கேள்வி கேட்டு பிரச்சனை செய்வாரு அப்படின்னு சொல்லும்போது, அக்கா தங்கராஜ் இப்படிலாம் கேள்வி கேட்பாருன்னு நீங்க எதுக்கு பதட்டமா உங்க அம்மா உடனே இங்கேருந்து கிளம்ப சொல்றீங்க? அதெல்லாம் வேண்டாம். கொஞ்ச நேரம் அவங்க இருக்கட்டும். நீங்க பேசுங்கக்கா அப்படின்னு சொல்லும்போது, அங்க ராகவனும், ராஜலக்ஷ்மியும் வராங்க. என்ன மலரு? கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன். இவ்ளோ நேரமா? எங்க போயிட்டு வரீங்க? அப்படின்னு கேட்கும்போது, அம்மா மலரு கோயிலுக்கு போலான்னு தான் சொன்னா. நான் தாம்மா சுத்தி பார்க்க கூப்பிட்டு போனேன். அது மட்டும் இல்லாம, நாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வந்தோம்மா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க மட்டும் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டீங்க. ஆனா நாங்க சாப்பிட்டோமா? இல்லையான்னு ஃபோன் பண்ணி கூட உங்களால கேட்க முடியாதுல்ல? அப்படின்னு சொல்லும்போது, ஏம்மா கேட்கணும்? அதான் இங்க அழகுமதி உங்களுக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சு குடுத்துருப்பாங்க. அப்புறம் எதுக்கும்மா நாங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி வேற கேட்கணும்? அழகுமதி வீட்ல தானே இருந்தாங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு தானம்மா கிளம்பி போனோம். வந்த உடனே ஏம்மா கேள்வி கேட்குறீங்க? அழகுமதி உங்கள நல்லா பார்த்துப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் ஃபோன் பண்ணவும் இல்ல, நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கவும் இல்ல. அப்படியே நான் வந்து ஃபோன் பண்ணாலும், உடனே மலர வீட்டுக்கு கூப்பிட்டு வா, உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்வீங்க. இன்னைக்கு மலரோட பிறந்தநாள். அதான் மலர் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும்னு நான் தாம்மா உங்ககிட்ட பேசவே வேண்டான்னு ஃபோன் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, என்ன பாக்யராஜ் வர வர மலருக்கு சப்போர்ட் பண்ற? எங்கள பத்தி யோசிக்கவே மாட்டிக்கிற? நாங்க இன்னைக்கு சரியா சாப்பிடவே இல்ல. அழகுமதி சமைச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிடவே முடியல. மலரு நீ பேசாம எங்களுக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிருக்கலாம். சுரேஷு அழகுமதி சமைச்சிருக்கான்னு தெரிஞ்ச உடனே சாப்பிடாம வேலைக்கு கிளம்பிட்டான். நீ இந்த வீட்ல பொறுப்பான மருமக தானே? நீ உன்னுடைய வேலையை சரியா செய்ய வேண்டாமா? உனக்கு தான் தெரியும்ல வீட்டுக்கு வர ரொம்ப நேரம் ஆகும்னு. அப்புறம் அழகுமதி சாப்பாடெல்லாம் செஞ்சா நாங்க எப்படி சாப்பிட முடியும்? நீ வர வர எங்கள பத்தி யோசிக்கிறதே இல்ல. அது மட்டும் இல்லாம உங்க அம்மாவ வேற வர வச்சிருக்க. உனக்கு தான் தெரியும்ல உங்க அம்மாவும் உன்னுடைய தம்பியும் எங்க வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு நாங்க தான் சொல்லியிருக்கோம்ல. தங்கராஜ் மாப்பிள்ளைக்கு இதெல்லாம் பிடிக்காது. முதல்ல உங்க அம்மா இங்கேருந்து கிளம்பட்டும். அதுக்கப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, சம்மந்தி நான் மலரை பார்த்து பேசிட்டேன். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மலர் சொல்கிறாங்க, அத்தை என்ன பேசுகிறீங்க? இப்போ தான் என் அம்மா வந்திருக்காங்க. நானே வந்த உடனே என் அம்மா கிட்ட சரியாக பேசலை. உடனே அவங்கள இங்கேருந்து கிளம்ப சொன்னேன். ஆனால் என் அம்மா வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்கள நான் கூப்பிடவும் இல்லை. அவங்க என்னுடைய பிறந்த நாளைக்காக கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. எனக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. அவங்க எனக்கு சாப்பாடெல்லாம் தரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படிலாம் பேசுகிறீங்க. இதெல்லாம் சரியில்ல அத்தை அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் மலரு நீ இப்படி தான் பேசுவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அழகுமதி என்னை எதிர்த்து பேசுகிறா. நீயும் அழகுமதி மாதிரி இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்ட அதானன்னு கேட்குறாங்க. இல்லை அத்தை நான் சரியாக தானே பேசுகிறேன். என் அம்மாவும் தம்பியும் ஏன் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது? நான் இந்த வீட்டு மருமக தானே. தங்கராஜை பற்றி யோசிக்கிறீங்க. தங்கராஜ் சொல்கிறத அப்படியே கேட்குறீங்க. ஆனால் எங்களை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு நாள் நான் வந்து கோயிலுக்கு போயிட்டேன். சீக்கிரமாக வீட்டுக்கு வர முடியல. உடனே வீட்டில் இருக்க வேலையை யார் செய்கிறதுன்னு என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. ஆனால் பொறுப்பான மருமகளாக நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறேனே, என் அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் பேச விடாமல் உடனே அவங்க இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நான் பொறுமையாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது, நீ இந்த வீட்டு மருமகளாக இருந்தா எங்கள் பேச்சு தானே கேட்கணும். உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் எதுக்கு நீ இந்த வீட்டில் இருக்க? ஏற்கனவே தங்கராஜ் மாப்பிள்ள எங்ககிட்ட தான் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டார். இங்கே சொந்தக்காரங்க பேச்சை கேட்டு குலதெய்வ கோயிலுக்கு உங்கள் அம்மாவை நான் வேற வர சொன்னேன். ஆனால் தங்கராஜ் மாப்பிள்ள எங்ககிட்ட தான் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டார். அதே மாதிரி இப்போவும் தங்கராஜ் மாப்பிள்ள வந்துட்டாருன்னா எங்களால் பதில் சொல்லவே முடியாது. அதனால தான் வந்து இப்படிலாம் நான் பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை எங்ககிட்ட நீங்கள் நினைக்கிற மாதிரி வசதி இல்லை, பணம் இல்லை. ஆனால் எங்கள் அம்மா நம்மளுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையே தருவாங்க. ஆனால் தங்கராஜ் பேச்சை கேட்டு எங்கள் எல்லாரையும் தலகுனிய வைக்கணும்னு நினைக்காதீங்க. அம்மா நீங்கள் எனக்காக கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, எதுக்காக? நீ தான் இவ்வளோ நேரம் கழிச்சு வந்திருக்கல்ல, முதல்ல கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் பாரு. என் பேச்சை கேட்கலன்னா அப்புறம் நானும் பொறுமையாக இருக்க மாட்டேன். நீங்கள் சாப்பாடெல்லாம் கொடுக்க வேண்டாம். அதான் மலர் வீட்டுக்கு வந்துட்டால, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் எனக்கு கொடுங்கன்னு சொல்லும்போது, உடனே மலரோட அம்மா ரொம்ப சந்தோஷமாக அவங்க கொண்டு வந்த பரிசை வந்து மலருக்கு கொடுக்குறாங்க. என்னால் முடிஞ்ச பரிசை உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. உனக்காக சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தேன். இங்கே ராஜலக்ஷ்மி இப்படி பேசின உடனே என்ன செய்யன்னு தெரியல. ஆனால் நீ எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசும்போது எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீ இந்த வீட்டு மருமக எனக்காக சப்போர்ட் பண்ணனா அப்புறம் இவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. அதனால வேண்டாம் மலரு அப்படின்னு சொல்லும்போது, அம்மா
இனி இவங்க பேச்சை கேட்டுட்டு இவங்க சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இந்த வீட்டில் இருக்கிறத விட நீங்கள் தான் முக்கியம்னு நம்ம வீட்டுக்கு வர்றது எவ்வளவோ சந்தோஷமா அப்படின்னு சொல்லும்போது, என்ன மலர் இப்படிலாம் பேசுகிறேன்னு ராகவன் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. நீ வர வர எங்கள் பேச்சை கேட்குறதில்ல மலரு, அதனால தான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு இவ்வளோ நேரம் கழிச்சு வர. ராகவியை பற்றி யோசிச்சியா? ராகவி சாப்பிட்டாலான்னு கூட கண்டுக்காம, ராகவியை பற்றி யோசிக்காம, பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக இப்படி கண்டிப்பாக போகணுமா? என்ன பாக்யராஜ், உனக்கு தான் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லைன்னா இங்கே வந்து மலரும் இப்படி பொறுப்பு இல்லாமல் பேசினா எப்படி? எங்கள் பேச்சை கேட்டு இந்த வீட்டு மருமகளாக இருக்கணும்னா நாங்கள் சொல்கிறத கண்டிப்பாக மலர் செய்யணும். எங்கள் பேச்சை கேட்காம இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு இருந்தா நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம். என்ன மலரு, உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற? நாங்கள் தான் சொல்கிறோம்ல எங்கள் வீட்டுக்கு உங்கள் அம்மா வரக்கூடாதுன்னு. அப்புறம் எதுக்காக அவங்க வராங்க? உன்னுடைய பிறந்த நாளைக்கு கண்டிப்பாக அவங்க வரணுமா? ஏன் நீயும் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல? தேவையில்லாமல் இப்படி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறது, சுற்றி பார்க்க போகிறேன்னு சொல்கிறது, எதுக்கு தேவையில்லாமல் செலவு செய்யணும்? பாக்யராஜ், நீ சம்பாதிக்கிற பணத்தை நம்ம குடும்பத்துக்காக தான் கொடுக்கணும். இப்படி தேவையில்லாமல் செலவு செய்கிறதெல்லாம் சரியில்லை பாக்யராஜ் அப்படின்னு சொல்லும்போது, அப்பா நான் தேவையில்லாமல் செலவு செய்யலை, மலருடைய பிறந்தநாளைக்காக தான்ப்பா இப்படிலாம் செஞ்சேன், நீங்கள் எதுக்குப்பா தேவையில்லாமல் கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லும்போது, மலரு நம்ம வீட்டு மருமக, மலருக்காக இவ்வளோ செலவு செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏற்கனவே தங்கராஜ் மாப்பிள்ளையோட தங்கச்சி தான் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்க வேண்டியது. ஆனால் நீங்கள் தான் எங்கள் பேச்சை கேட்காம ஒருத்தரை விரும்புகிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதனால் தங்கராஜ் மாப்பிள்ளை நம்ம மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு. இப்போ மறுபடியும் இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தங்கராஜ் மாப்பிள்ளை எங்களை தான் கேள்வி கேட்பாரு மலரு. அதனால் நீ பேசாமல் அமைதியாரு. பிறந்தநாள் கொண்டாடவும் வேண்டாம், நீங்கள் இனி எங்கேயும் போக வேண்டாம். மலருக்காக தேவையில்லாமல் நீ செலவு செய்யாத பாக்யராஜ், என் பேச்சை கேளு அப்படின்னு சொல்லும்போது, அப்பா போதும்ப்பா, மலருக்காக செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, சம்பாதிக்கிற பணத்தை உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, என்னப்பா பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் பாக்யராஜ், எனக்காக நீ இனி எதுவுமே செய்ய வேண்டாம். ஏன்னா நான் இந்த வீட்டு மருமகளாக எதுக்காக இருக்கணும்? இத்தனை நாள் உங்கள் பேச்சை கேட்டுட்டு நீங்கள் சொல்கிற வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் என் வீட்டுக்காரர் பாக்யராஜ் எனக்காக செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. போதும், இதுக்கு மேலே இங்கே நான் வீட்டில் இருக்க வேலையை செய்யவும் வேண்டாம், உங்கள் பேச்சை கேட்கவும் வேண்டாம். தங்கராஜனை பேச்சை தானே கேட்பீங்க, அதனால் இனி நானும் உங்கள் பேச்சை கேட்கவே மாட்டேன். அம்மா நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லும்போது, என்னது நம்ம வீட்டுக்கு வரியா மலரு? இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா உன்னை பார்க்கணுன்னு இங்கே உன்னுடைய மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டேன். இன்னைக்கு உன்னுடைய பிறந்தநாள், நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்படிலாம் வந்து பிரச்சனை வரும்னு நான் யோசிக்கவே இல்லை. மலரு, உனக்காக இங்கே வந்து ராகவன் கிட்டேயும் ராஜலக்ஷ்மி கிட்டேயும் நான் மன்னிப்பு கேட்குறேன். நீ பொறுமையா இரு. நீ இந்த வீட்டு மருமகளா இவங்க வீட்டில் தான் இருக்கணும், நம்ம வீட்டுக்கு இப்போ வர வேண்டாம் மலரு அப்படின்னு சொல்கிறாங்க மலரோட அம்மா. அம்மா அமைதியாக இருங்கம்மா, இவங்க யாரும் என்னை புரிஞ்சுக்கவே இல்லை. எனக்காக என் வீட்டுக்காரர் பாக்யராஜ் செலவு செய்யக்கூடாது, இவங்க பேச்சை தான் கேட்கணும்னு சொல்கிறதெல்லாம் மட்டும் சரியாம்மா? நான் இன்னைக்கு தாம்மா சந்தோஷமாக இருந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே ஒரு பக்கம் ராஜலக்ஷ்மி கேள்வி கேட்குறாங்க, இன்னொரு பக்கம் ராகவன் கேள்வி கேட்குறாங்க. இவங்க எல்லாருக்கும் தங்கராஜ் மட்டும்தான் முக்கியம். என்னை பற்றி என்னைக்கும் யோசிக்க மாட்டாங்க. என்ன தான் இவங்க சொல்கிற வேலையை செஞ்சாலும், பொறுப்பான மருமகளாக இருந்தாலும் இவங்க பேச்சை எப்பயுமே கேட்கணும். ஆனால் இவங்க என்ன மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதனால் நம்ம வீட்டுக்கே வரேம்மா, இனி இந்த வீட்டில் என்னால் இருக்கவே முடியாது. இனி வீட்டில் இருக்க வேலையை ராஜலக்ஷ்மி அத்தை பார்க்கட்டும், அப்போ தான் என்னுடைய அருமை பெருமை என்னன்னு இவங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. இங்கே வந்து மலர் இப்படி பேசுவாங்கன்னு எதிர்பார்க்காத ராஜலக்ஷ்மி, என்னங்க மலர் இப்படி கோவப்படுறா, இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்னம்மா செய்ய முடியும்? நீங்கள் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டால் இங்கே மலர் எவ்வளோ தான் பொறுமையாக இருப்பா அப்படின்னு பாக்யராஜ் வந்து ராஜலக்ஷ்மியை எதிர்த்து பேசும்போது மலர் ரொம்ப கோவமாக அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த சமயம் மலரோட அம்மா இங்கே ராகவன் கிட்டேயும் ராஜலக்ஷ்மி கிட்டேயும் மலருக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே மலர் சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டாம். ஏன்னா நம்ம எந்த தப்பும் செய்யலை. நம்மளை புரிஞ்சுக்காம பேசுனது ராஜலக்ஷ்மி அத்தையும் ராகவன் மாமாவும் தான். அவங்க தாம்மா நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் கிளம்பி வாங்கம்மா, நம்ம வீட்டுக்கே போகலாம். அங்கேயாவது நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பேன். இங்கே கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க முடியாமல் அவங்க சொல்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் சந்தோஷமாக இப்படி சுற்றி பார்க்க போனால் உடனே கேள்வி கேட்குறாங்க. எனக்காக என் வீட்டுக்காரர் செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கல்ல எப்படிலாம் பேசுகிறாங்கன்னு. இத்தனை நாள் பொறுமையாக இருந்தேன். நானும் இந்த வீட்டு மருமக தான், என்னையும் அவங்க புரிஞ்சுக்கணும்ல. நான் வேலை செய்யணும், ஆனால் நான் கேள்வி கேட்கக்கூடாது. நான் சந்தோஷமாக இருந்தால் ராஜலக்ஷ்மி அத்தைக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. நான் நிம்மதியாக கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கவே கூடாதுன்னு ராகவன் மாமா நினைப்பாரு. இப்படி இவங்க பேச்சை கேட்டுட்ருக்கிற நான் இன்னைக்கு மட்டும் இப்படி
கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே கேள்வி கேட்குறாங்கன்னா எப்படிம்மா இந்த வீட்டில் நான் சந்தோஷமாக இருக்க முடியும்? நான் நம்ம வீட்டுக்கே வரேம்மா அப்படின்னு ராகவியை கூப்பிட்டுட்டு மலர் அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே பாக்யராஜ் சொல்கிறாங்க, போதுமாம்மா, இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. இந்த வீட்டில் மலர் இருந்தப்ப மலரை நீங்கள் புரிஞ்சுக்கல. இப்போ மலர் தன்னுடைய அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டா. அப்புறம் நான் மட்டும் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும்? மலர் இந்த வீட்டுக்கு வந்தாதான் இனி நானும் இந்த வீட்டுக்கு வருவேன். மலருக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை முதல்ல கொடுங்கம்மா. அப்பதான் மலரை நீங்கள் மருமகளாக ஏற்றுக்கிட்டீங்கன்னா மலர் சந்தோஷமாக இந்த வீட்டுக்கு திரும்பி வருவா. அது வரைக்கும் நானும் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு பாக்யராஜ் ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்புறாரு. என்னங்க, மலர்கிட்ட கேள்வி கேட்டா பாக்யராஜ் எதுக்குங்க இப்படிலாம் பேசுகிறான்? மலர் அவங்க அம்மா வீட்டுக்கு தானே போகிறா. சரி பரவாயில்லன்னு பாக்யராஜ் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே. எதுக்குங்க பாக்யராஜ் நம்மக்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறான் அப்படின்னு சொல்லும்போது, ராஜலக்ஷ்மி, மலர் இந்த வீட்டில் இருக்கும்போது வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டா. ஆனால் இப்போ அழகுமதி நம்ம என்ன சொன்னாலும் நம்ம பேச்சை கேட்கவே மாட்டா. இப்போ மலரும் தன்னுடைய அம்மா வீட்டுக்கு கிளம்பி போகிறேன்னு கிளம்பிட்டா. இப்போ என்ன செய்ய போகிற ராஜலக்ஷ்மி அப்படின்னு ராகவன் கேள்வி கேட்ட உடனே, மலர் இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு போனதால அப்போ வீட்டில் இருக்க வேலையெல்லாம் நான் தான் செய்யணுமா அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க ராஜலக்ஷ்மி. மலரை புரிஞ்சுக்காம பேசிட்டோம். எப்படியாவது மலர்கிட்ட பேசி மறுபடியும் மலரை நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும், வேற வழியே இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க ராஜலக்ஷ்மி. ராஜலக்ஷ்மி அத்தையும் ராகவன் மாமாவும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. நம்மளை புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறாங்க. இனி ராஜலக்ஷ்மி அத்தை வீட்டுக்கு போகவே கூடாது அப்படின்னு ராஜலக்ஷ்மி மேலேயும் ராகவன் மேலேயும் ரொம்பவே கோவமாக இருக்காங்க மலர்.